ஈஸ்வரி ஏற்பாடு பண்ண புரோக்கர் இங்கே காமேஷுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் தாமரையும் சாவித்திரி இருக்கும்போது, என்னையா இந்த தடவையாவது நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, அம்மா நீங்கள் கேட்ட மாதிரி அமோகமான ஒரு மாப்பிள்ளைக்கு பயங்கரமான சொத்து இருக்கு. சொல்லப்போனால் இந்த வீட்டு சொத்தை விட மாப்பிள்ளைக்கு இருக்க சொத்து தான் அதிகமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாமரை வாயை பிளந்து நிற்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்கலாமா? ஃபோட்டோ கேட்குறாங்க. மாப்பிள்ளையோடைய ஃபோட்டோ எதுக்குமா? மாப்பிள்ளையே இன்னைக்கு நேரில் வரப்போறாரு. நம்ம வீட்டு பொண்ணு தாமரையோட ஃபோட்டோவை கொடுத்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தாமரையை பார்த்ததும் அவருக்கு பிடிச்சு போனதுனால வீட்டுக்கு இன்னைக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதையுமே இதை கேட்ட தாமரையும் அங்கே சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அப்போ தான் கீழே இறங்கி வர அந்த விஷயத்தை எங்கள் புரோக்கர் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, என்னையா திடுதிப்புன்னு இப்படி சொல்கிறேன்? ஆமாம், மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்க, அவர் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, பல ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கவர் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப பெருமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே காமேஷுடைய ஆட்கள்னு சொல்லிட்டு ஒரு காரில் இறங்கவும் செய்கிறாங்க. ஈஸ்வரிக்கு இதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே கூடவே சேர்ந்து வருது. என் பொண்ணுக்கா நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொன்னேன், பாத்தியா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அந்த கடவுளை அனுப்பி வச்சிருக்காரு பாரு. சொல்ல போனா அவர் ராணி மாதிரி வாழ போறவன் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சவால் விட்டு சபதம் விட்டு பேசிட்டு வெளியே போறாங்க இங்க சாவித்திரியும். இதெல்லாம் நினைச்ச சித்ராவும் ஈஸ்வரியும் வயிறு வலிங்க சிரிக்கவும் செய்றாங்க. வீட்டுக்குள்ளே என்ன வெளியே வந்த தாமரை அவரை பார்த்ததுக்கு பிறகு அவரையும் பிடிச்சு போயிடுது, காமேஷ்க்கு தாமரையும் பிடிச்சு போயிடுது. வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசணும்னு ராஜாங்க கூட்டிட்டு வராங்க. ஆமா, இப்பதான் தரகர் உங்களை பத்தி சொன்னாரு. ஆமா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, நம்ம ஊர் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஃபாரின்ல இருக்கன்ற மாதிரி அவர் அடிச்சு விடுறாரு. நிறைய கதைகளை அடிக்கடிக்கு விடவும் செய்கிறாரு. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்ததும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல தமிழ்நாட்டு பொண்ணாக பார்த்து மருமகளாக கொண்டு வரணும்னு ஆசை, அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லுங்க, அன்னைக்கே பேசி முடிச்சிடலான்னு இங்கே சொல்லும்போது, அம்மாவாலையும் அப்பாவாலையும் இப்போதைக்கு வர முடியாது, வேணும்னா இங்கேருந்து நான் பொண்ணுடைய ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிவிடுறேன், அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி அப்படின்னு அவருமே ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இப்போது காமேஷும் சரி, இங்கே காமேஷுடைய தாமரைக்கும் சரி ரொம்ப பிடிச்சும் படுது. இதை பார்த்த ராஜாங்கம், சரி தம்பி சீக்கிரமாகவே நாம் நல்ல விஷயத்தை பேசி முடிச்சிடலாம், உங்கள் அம்மா அப்பாவை ஊருக்கு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆமையா இந்த வீட்டு பொண்ணை நீ மருமகளாக உன் வீட்டுக்கு மனைவியாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் பெரியவங்க இருந்து நடத்துகிற காரியம் தானையா, முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை வர சொல்லியா அப்படின்னு அப்பத்தாவும் சொல்கிறாங்க காமேஷ் கிட்ட. காமேஷும் இதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, நடிக்கிறதுக்கு அதுங்க ரெண்டையும் ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதான்னு காமேஷ் நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஏற்பாடு பண்ணவும் செஞ்சிடறாரு. காமேஷ் அதுவும் இந்த வீட்டுக்கு மருமகனாக போகிறோம், எப்படியாவது இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தணும் அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும் செய்கிறாங்க. நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் தேர்ந்து போயிடுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க எங்கள் காமேஷுக்கும் கூடவே இருக்க எங்கள் தாமரைக்கும் நிச்சயதார்த்தத்தை சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லி வீட்டில் பேசும்போது தாமரைக்கு இனம் புரியாத சந்தோஷம் அதிகமாகவே இருக்கு. காமேஷுக்கும் நமக்கும் நிச்சயதார்த்தம், அம்மா இந்த வீட்டு சொத்தை விட டபுள் மடங்கு அதிகம்னா யோசிச்சு பாருமா, எத்தனை ஏக்கர் தோப்பு, எத்தனை வீடு, அம்மா நான் அந்த வீட்டுக்கு எல்லாம் ஒரே மகாராணி இல்லை அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்ல, ஆமாண்டி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் உன்னை கட்டிக்க போகிறவன் உன்னை கொடுத்து வச்சவன் அப்படின்னு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் வருது, இங்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு அவங்க வரனே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இதை கேட்ட ராஜாங்கமும் திடுதுப்புன்னு இப்படி சொன்னால் எப்படிப்பா, அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் நாளைக்கு காலையில் கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு ராஜாங்க கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இங்கே காமேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. விடியறதுக்குள்ளே அம்மா அப்பா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிச்சயதார்த்தத்தை மட்டும் சிம்பிளாக அழகாக முடிச்சிடுறாங்க. நானும் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிட்டேடின்னு இங்கே சாவித்திரி சொல்ல, அதான் கல்யாணத்தை கிராண்டாகவே இங்கே பண்ணுறாங்களேம்மா, அது போக ஃபாரினில் வேற பெரிய ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதை தான் காமேஷ் என்கிட்ட ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு இங்கே சாவித்திரி கிட்ட தாமரை சொல்ல, என்னையும் கூட்டிகிட்டு போடின்னு சொல்லாமா, நீ இல்லாமல் எப்படிம்மா, எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் தனி ஃப்ளைட்டே ஏற்பாடு பண்ணுவார், நீ யோசிக்காதம்மா, எதை பற்றியும் கவலைப்படாதம்மா அப்படின்னு எங்கள் தாமரையும் சாவித்திரிகிட்ட சொல்கிறாங்க. சாவித்திரியும் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க ஏற்பாடு பண்ண அம்மா அப்பாவா நடிக்க சொன்ன 2 பேருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு கல்யாண மேடையில் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் காவியாவுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. எப்படி திடுதிப்புன்னு இவ்வளோ பெரிய ஒரு கல்யாணத்தை நடத்துகிறவங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு
காவியா தமிழ்ச்செல்வின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ சேதுவும் எனக்கும் இந்த ஆளு மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குது, இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. சேதுவும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிய இங்கே ஈஸ்வரி சித்ராவுக்கு தான் ரொம்ப கொண்டாட்டமாகவும் இருக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோட இங்கே வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன எங்களை பார்த்தா உனக்கு இப்போ ரொம்ப கவலையில் சிரிப்பு வருதா? நீ சந்தோஷமாக சிரிக்க மாட்டேன்னு தெரியும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபாரின் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி முன்னாடி சாவித்திரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் கல்யாணம் முடிஞ்ச கையோடையே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்க, என்னாச்சு நான் போலீஸ் கொட்டேஷன் எதுவும் கேட்கலையேன்னு அங்கே ராஜா அங்கே சொல்ல, அது இல்லைங்க சார், இது வந்து வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் ஒரு கொலைக்கார பாவி அவன் இங்கே தான் வந்து தஞ்சம் புகுந்திருக்கதா சொல்ல எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கேன், அவனை பிடிச்சு கொடுத்தா 5 லட்ச ரூபாய் இங்கே நாங்கள் பணம் கொடுக்குறதா சொல்லிட்டோம், ஃபோன் வந்தது இங்கேருந்து தான் வந்தது, அதுவும் கல்யாண குளத்தில் இருக்கதா அப்படின்னு சொல்ல, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ உள்ளே வந்த போலீஸ் அங்கே உட்காந்துருக்க காமேஷை பார்த்ததும் மாலையும் கழுத்தமாக பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. சார் நான் சொன்னாலே வந்தா சார்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, இவர் ஃபாரினில் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கதால சொன்னார்னு சொல்ல, ஐயோ சார் இவன் சரியான ஏமாத்த பேர் வழி, பல பேர் வாழ்க்கையில் விளையாடியவன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இவன் செஞ்சுருக்கான், ஏன் இவன் பேல திருட்டு பள்ளி கொலை பள்ளின்னு எல்லாமே இருக்குது, ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவன், இவன் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு வந்ததா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தகவல் கிடச்சிது, ஆனால் அந்த கோவிலில் போய் பார்த்தா ஆளையே காணோம் சார், அதுக்கப்புறம் நாங்கள் இவனை தேடாத இடமே இல்லை சார், இப்போ தான் சார் எங்கள் கண்ணுக்கே சிக்கியிருக்கான், அதுவும் கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஒரு பையனை உங்கள் வீட்டுக்கு மருமகனாக கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் அவன் எப்படிப்பட்டவன் கூட விசாரிக்க மாட்டீங்களா, அவன் சொன்னதை நம்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்ட வேண்டப்பட்ட தரகர், அவர் சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்ல, சாரி இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு போலீஸும் சொல்கிறாங்க. அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போங்க. கழுத்தில் தாலியும் மாலையும் கழுத்துமா நிற்கிற தாமரை கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு நிற்க ஈஸ்வரியின் சித்திரமும் சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. தரகரை போய் கூட்டிகிட்டு வா சேது அப்படின்னு கோவத்தில் சொல்கிற ராஜாங்கம். சேது கொஞ்ச நேரத்தில் தரகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். யோ என்னையா, எப்படியா இந்த மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு இவ்வளோ பெரிய பொய் சொல்ல தோணுச்சு, எப்படி அதெல்லாம் நடந்துச்சு, ஒரு கொலைகார பாவியை எங்கள் வீட்டுக்கு, அதுவும் அவன் போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்தவன், அவனை போய் எப்படியா, உனக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எங்கள் ராஜாங்க போட்டு அடிக்க, ஐயோ ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரி அம்மா தான் இந்த ஃபோட்டோவை கொடுத்து நான் சொன்ன மாதிரி சொல்லு, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் உன்னை நான் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி அந்த பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலைனாலும் அந்த வீட்டில் இருக்க அம்மாவே கொண்டு வந்து ஃபோட்டோவை கொடுத்ததுனால தானே ஐயா நானும் இதுக்கு சரின்னு சொன்னேன் அப்படின்னு அங்கே தரகர் சொல்ல, ஈஸ்வரியின் சித்திரம் வசமாக சிக்கிக்கிறாங்க. சாவித்திரி பக்கத்தில் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டி அடி பாவி அப்படின்னு அந்த ஈஸ்வரி சித்ரா கணத்தில் அடி பயங்கரமாக விளைவு செய்து, ஈஸ்வரி என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட வஞ்சகம் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களை பழிவாங்க இன்னொருத்தவங்க எடுக்கிறது முயற்சி, இதெல்லாம் தப்பாக தெரியல, வாழ்க்கை விஷயத்தில் விளையாடி இருக்க, இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லை ராஜாங்கம், இந்த நிமிஷமே இதுங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, இவளுங்க எங்கே போகிறாளுங்க எங்கே போய் இருக்காளுங்கன்னு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, தாமரையுடைய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உனக்கு தண்டனை அதுதான், அவன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கொலைகாரன், அவனை கொண்டு வந்து என் பேத்திக்கு மருமகனை ஆக்கிட்டல, இனி நீ எங்கே போய் பிச்சை அடிப்பியோ எப்படி சாப்பிடுவியோ எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் எப்படி எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நீ உதாரணம் ஈஸ்வரி, உனக்கான தண்டனையை பார்த்து மற்ற வீட்டில் இருக்க குடும்ப பொம்பளைங்களாவது திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை கழுத்தை பிடிச்ச அப்பத்தாவை வெளியே தள்ளுறாங்க. கூடவே சித்திராவும் போய் இங்கே வெளியே விழுகிறாங்க. ஆனால் கடைசியில் எங்கள் அப்பத்தா அழுதுட்டு நிற்கிற எங்கள் தாமரையை பார்த்தும் அவங்க அம்மா சாவித்திரியை பார்த்தும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை உங்களுக்கு ஈஸ்வரி மூலமாக கிடச்சிருக்குடி, அவளுங்க செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கி தண்டனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு, உங்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த தண்டனை தாண்டி இது, என்றைக்குமே இங்கே வீட்டுக்கு வரப்போகிற மருமக உனக்கு வரப்போகிற மருமக இங்கே தாமரை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அவன் நல்லவனா நல்ல குணமானவனான்னு பார்க்கணுன்னு ராஜாங்க சொல்லிட்டேன் தான், ஆனால் நீ பணத்துக்குன்னு ஆசைப்பட்டு கடைசியில் எதுவுமே இல்லாத ஒரு கொலைகாரனை பிடிச்சி உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கேன், கூடவே நீயும் தான் தாமரை, உன் அம்மா பேச்சை கேட்டு நீ கெட்டு போயிட்ட, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டியதே நீ உங்கள் கையில் தான் இருக்குன்னு இங்கே அப்போ தான் அவங்களுக்கும் சரியான பதிலடியை கொடுத்துட்டு போதான் செய்கிறாங்க. தாமரை கண்கலங்கி அழுதுட்டு நிற்கிறாங்க. இப்படி காமேஷனு ஒருத்த கொலைகாரனை நம்பி ஏமாந்துட்டோமே நினச்சி கதறி அழுகிறாங்க. காவியாவும் அப்போ தான் பக்கத்தில் வந்து தாமரையும் ஈஸ்வரியும் பார்த்து சொல்கிறாங்க,
தாமரையையும் சாவித்திரியும் பார்த்து சொல்கிறாங்க, மற்றவங்க கல்யாணத்தில் விளையாடுறது, மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுறது, பொய்யான பழி ஒருத்தவங்க மேலே போடுறது, இது எல்லாமே உங்களுக்கும் இருக்குது, அதோ இந்த வீட்டை விட்டு வெளியே போன ஈஸ்வரிக்கும் இருக்குது. 2 பேருக்குமான தண்டனை கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. இனியும் நீ வாழ்க்கையில் திருந்தினாலும் உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்குமானா அது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் போக தான் செஞ்ச தப்புகள் எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் தாமரைக்கு மனசு உடஞ்சி ரொம்ப அழுதுட்ருக்காங்க எங்கள் தாமரை சாவித்திரி 2 பேருமே.